பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கும் கணவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டி விரதம் இருந்து வழிபடுவதுதான் இந்த வரலட்சுமி விரதத்தோட முக்கிய சாராம்சம். இந்த வழிபாட்டை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல செய்வாங்க. ஒரு சிலர் வீட்டுல கலசம் வைத்து தாயார ஆவகனம் செய்து வழிபடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் கலசம் வைக்காம இந்த விரதத்தை கடைபிடித்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வழிபடுவது அப்படின்னு இதுல பல வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சிட்டு வராங்க. இன்னைக்கான பதிவுல வரலட்சுமி விரதத்தின் போது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படியா இருந்தா கூட இந்த 3 பொருளை வைத்து வழிபடும் போது தாயாருடைய அனுகிரகம் கிடைப்பதோடு குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமே இல்லாம கூட இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட இந்த 3 பொருளை வைத்து வணங்கினா அவங்களுக்கும் கலசம் வைத்து வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அப்படி நாம வைத்து வழிபட வேண்டிய பொருள் என்ன, அது கூடவே பாத்தீங்கன்னா நாம இந்த வரலட்சுமி பூஜை பண்ணும்போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வரலட்சுமி ஸ்லோகம் என்ன, அது குறித்த தகவலை தான்